பரிகார பலியானே அன்பே அல்வாரி அன்பே கைத்தறி சொல்லுங்க உம்மை எல்லாம் உடையுடப்பா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை செவலில் அக்காவுக்கு இப்பொழுது கொண்டு வருவார்கள். எல்லா கரங்களை தட்டி வரவேற்போம். காரணங்களை வெளிப்படுத்தக்கூடியாக அவங்க இயேசுப்பாவின் மூலமாக பேசுகிறாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறதுக்குனே துதிக்கிறதுக்கு பேசுவா அன்னையோட விசுவசிக்கிறதுக்குனே நிறைவேற்றப்பட்டதற்காக விசுவப்பா விசுவ வசதிகளுக்கு நாங்கள் ஞானிக்குடியாக விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கிறதுக்குனே ஆமென். இயேசுப்பா தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆத்மாவை குறித்தான் ஒரு தாகத்தை ஒவ்வொரு ஆத்மாவும் கிரேமில் ஆத்மாவுக்கு தக்கனை தேவன் இடத்திலே அப்பா ஒவ்வொரு பிள்ளையோட இருதத்திலே நெற்றி செய்யும்படியாக சுபிக்கிறது தகப்பனே. ஆமென். இயேசுப்பா நாங்கள் வருடமாக தகப்பனே நாங்கள் பாரம்பரியமாக இந்த ஆமென் இயேசுப்பா இந்த ஆராதனையை நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம் தகப்பனே. இயேசுப்பா ஆமென் இயேசுப்பா இனிமேல் இப்படிப்பட்டதன் ஆராதனையில் தகப்பனே நாங்கள் அது பாரம்பரியமாக நடக்காதபடிக்கு என் தேவனுக்காக தகப்பனே நாங்கள் எழுதி பிரவாசிப்பதற்கு இந்த ஆராதனைகள் நீங்கள் குறிப்பிட்ட உள்ளத்திலே கிரியை செய்யும்படியாக நாங்கள் சுபிக்கிறது தகப்பனே. ஆவியானவர் ஆமென் இயேசுப்பா நீங்கள் பேசுகிற நீங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. உண்மை ஆமென் இயேசுப்பா உண்மையை நான் நம்பிக்கை வைத்து இந்த சமூகத்தில் அதில் இருக்கிற தகப்பனே நீர் ஆவியானவர் வெளிப்படும்படியாக சொல்லிக்கிற தகப்பனே கடிமையை மறைத்துக் கொள்ளும் இயேசுப்பா. நான் ஒன்றுக்கு உதவாதவர் தகப்பனே என்னை கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் நிறுத்தின தேவாதி தேவனுக்கு அப்பா நான் நன்றி சொல்லி செலுத்துகிறேன் தகப்பனே. ரஜாமை துதிக்கிறேன் இயேசுப்பா. இந்த சத்தியத்தை குறித்து நாங்கள் பேசும்போது தகப்பனே நீர் வெளிப்படும்படியாக நான் சொல்லிக்கிறேன் தகப்பனே. இந்த வேலையை பொருட்படுத்திக் கொள்கிற ராஜா துதிகன மகிமையாக உமக்கே செலுத்துகிறேன். இந்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமென். யோவான் 19 அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்பேன். இயேசுப்பாலே இந்த பூமியில மனிதனாக வாழ்ந்தார். அவர் மனிதனாக வாழ்ந்து இந்த மனிதனாக வாழ்ந்து அவர் சுவிசேஷ இந்த மக்களுக்காக அவர் ஊழியத்தை செய்து நிறைவேற்றினார். அதன் பின்பாக நாம் செய்த பாவத்திற்காக நாம் செய்த அக்கிரமத்திற்காக என் தேவாதி தேவன் இந்த இப்படிப்பட்ட பாடுகளை சந்தித்தார். அந்த பாடுகளை சிலுவையில் நடந்த அந்த வேதனையின் நிமித்தமாக அவருக்கு சரீர கலைப்புகள் இருந்திருக்கும். ஆனால் தாகமாய் இருக்கிறேன் என்று அந்த நேரத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த தாகத்தின் நிமித்தமாக சொன்னா சிலவர்கள் அந்த வேதனை நிமித்தமாக மறைக்கக்கூடிய நேரத்தில் அந்த நீதிமொழிகள் 31 அந்த வசனத்தை 31 6வது வசனத்தை வாசிங்க. அவன் குறித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாடுன்னு சொல்லியிருக்கு. மடிந்து போய்களுக்கு இந்த உலக பிரகாரமாக மறைக்கிறவர்களுக்கு இருக்கப்பட்டதான தண்டனைகளை அனுபவித்து மறைக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த வலியும் வேதனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படிப்பட்டதான போதையிட்டக்கூடிய அந்த பதிலை கொடுப்பாங்களாம். ஆனால் அவங்களுக்கு இது நம்ம இயேசுப்பா நம்முடைய பாவத்திற்காக அவர் வந்தார். அந்த தாகமாக இருக்கிறது சொன்னா அவங்க கசப்பு கலந்த காடியை கொடுக்குறாங்க. மத்திய 27:48 வாசிங்க. அதை அப்படி குடிக்க கொடுக்கும்போது நம்ம இயேசுப்பா அதை குடிக்கல. ஏன்னு சொன்னா நம்முடைய பாவத்துக்காக அவங்க இந்த தண்டனை அவங்க மேலே ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அவங்க அதை குடிக்கல. அதுக்கப்புறமா நம்ம அவருக்கு இது மிகவும் லேசான காரியம். மாறவின் கண்ணீரை மதுரமாக மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களாம் மோசே வழிநடத்தும் போது அந்த நம்ம கண்ணீர் தவறமாக நாங்கள் இருக்கணும், நாங்கள் அங்கே இருந்தால் கூட நாங்கள் நல்லா இருப்போம், எங்களை கொண்டு விட முடியாத இந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி மோசை பார்த்து அந்த மக்கள் பேசும் பொழுது அந்த மோசை ஜாலிப்பட்ட கேட்கும்போது அவர் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்றாரு. அப்போ கண்மலையை பார்த்து பேசி கண்மலையை அடிக்கும்போது கோயினால் அடிக்கும்போது
அவர் அவருக்கு வந்து இது மிகவும் வேஸ்டான காரியம். அதனால நாம செய்த பாவத்தினாலதான் அந்த தாகமா இருக்கிற அந்த இடத்துல வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அவர் வந்து தண்ணி குடிக்கிறார். ஆனா நாம வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிற நாம இவ்வளவு நேரத்துல நம்ம எவ்வளவோ தண்ணி குடிச்சிருக்கிறோம். இந்த செய்தியை குடிக்க முன்னாடி கூட நம்ம தண்ணி குடிச்சுதான் நிற்கிறேன் என்றால நம்மளுக்கு ஒரு பயம். இந்த இடத்துல நம்ம தண்ணி குடிச்சிட்டு வரணும் தெரியும். அப்படி நம்ம தாகமாவே நம்ம இருக்கிற தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். ஆனா ஏசப்பா எவ்வளவு நேரமாக அந்த சிலுவையில அவர் வேதனை அனுபவித்தார். அப்படி அந்த வேதனை அனுபவித்து கூட அவங்க கொடுத்த நம்ம ஒரு தாகமா இருக்கும்போது தண்ணி விட்டுருந்தாக்கி அது கசப்பான தண்ணியா எப்படிப்பட்ட தண்ணி தெரியுமா நம்மளுக்கு? நம்ம எதனால எடுத்து குடிச்சு பார்த்துருவோம். குடிச்ச மாதிரி தான் கசப்புன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனா ஏசப்பாவுக்கு தெரியும். ஆனாலும் அவர் வந்து அந்த எல்லா அந்த பாட்டுகளையும் அவர் மீது ஏற்றுக்கொண்டார். நாம் செய்த பாவத்திற்காக, நாம் செய்த அற்புதத்திற்காக என் தேவாதி தேவன் சிலுவையை தொங்கினார். அந்த பாடல்களை எல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியாத அந்த எல்லா பாடல்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி இருக்கும்போது அந்த என்னோட தலைப்பு வந்து தாகமாய் இருந்தவர். தாகமாய் இருந்த அந்த எல்லா பாடல்களையும் ஏற்றுக்கொண்ட அந்த தாகத்தை தீர்க்கிற சமாரிய பெண்ணை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா யோவான் 4:8 வசனத்துல பார்க்கும்போது சொன்னாக்கி அந்த சமாரிய பெண்ணுக்கு வந்து தாகத்தோடு இருக்கும்போது அந்த அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தால் இயேசு அவரை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். சமரிய ஸ்திரீ வந்து இயேசுவை தாகத்துக்கு தண்ணி காட்சின்னு கேட்கிறாங்க. ஆனா இயேசுப்பா வந்து அந்த இடத்துல வந்து அந்த சமாரிய பெண் எப்படிப்பட்ட பெண்ணுன்னு சொல்லி தெரியும். அந்த சமாரிய பெண்ணுடைய ஆத்மா என் தேவனுக்கு பிரியமாய் வேண்டியதா இருந்தது. ஒரு உலகம் முழுவதும் நம்ம ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா நமக்கு லாபம் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த ஆத்மா என் தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு வேண்டியதா இருந்தது. அந்த இடத்துல அந்த அவருடைய ஆத்ம தாகம் ஆள் வந்து இயேசுப்பா வந்து அவருடைய ஆத்ம தாகத்தை தீர்த்தவரை நாம பார்க்கிறோம். ஏன்னா அந்த ஆத்மா தாகத்தை தீர்த்தவரை அவள் வந்து ஒரு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய பெண்ணாக அவள் மாறினாள். அந்த இடத்துல வந்து அவள் மாசமான 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார், இப்போ உனக்கு இருக்கிறது புருஷன் சொல்லி அவள் சொல்லும்போது அவரை வந்து அவள் வந்து தீர்க்கதரிசின்னு சொல்லுகிறாள். அப்படியே அப்ப அவளோட உண்மையை சொல்லும்போது இப்படி தீர்க்கதரிசின்னு சொல்லவா பிறகு மேசியா சொல்லி இந்த ஊருக்குள்ள போய் அவரை சுவிசேஷத்தை அறிக்கிற பெண்ணாக நாம மாறி இருக்கிறார். அதே போல நாம கூட இந்த நாட்களில கடைசி நாட்களாக நாம வாழ்ந்திருக்கிறோம். நாம சுவிசேஷத்தை அறிக்கிறவர்களா நாம் மாறணும். சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நம்மளுக்கு ஜீவ தண்ணீராகவே அந்த நான் அல்பாவும் ஒமேகாவும் வெளிப்படுத்த 23:6 இருக்கு. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவருக்கு ஜீவ தண்ணீருக்கு இலவசமாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க இயேசுப்பா. அவர் வந்து ஆதியும் அந்தவுமானவர், துவக்கமும் அவர் தான், முடிவும் அவர் தான். அந்த அப்படிப்பட்டதான அந்த ஸ்லாட்டுக்கு நம்மளுக்கு நம்ம வந்து பரலோக அந்த வாழ்க்கையை நமக்கு இயேசுப்பா தருவாங்க. நம்ம அந்த தாகமாய் இருக்கணும். ஆனந்தத்தின் மீது நாம் தாகமாய் இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தால பார்க்கணும்னு சொன்னா தாகத்தை தீர்க்கிறவே தேவனாகிய கர்த்தர். அதனால யோவான் 7:37-38 வசனங்களை வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானமான கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இயேசுப்பா வந்து அவன் உள்ளத்திலிருந்து அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் சொல்லி இயேசுப்பா சொல்லியிருக்கிறாங்க. அவரை வந்து ஆரிய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வேத வசனங்களை நமக்கு சொல்லி இயேசுப்பா சொல்லிட்டாங்க. இந்த வேத வசனத்தின் மீது அவர் வைத்திருக்கிற அந்த அவருக்கு நம்ம இந்த வார்த்தையை வரைக்கும் நம்ம விசுவாசமாய் இருக்கணும். இந்த யோவான் 15 நம்ம பார்க்க போனாங்க. 7 வசனம் 15 நீங்கள் ஏனிலோ என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எவ்வாறு உங்களுக்கு செய்யப்படும். 4 வசனத்தை பார்த்தா என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானே கனிக்கு கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் சொல்லி இருக்குது. எனக்கு அந்த இடத்துல வந்து விஜய்க்கு பேசும்போது எனக்கு ரொம்ப அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அது வந்து நம்ம வந்து கனி கொடுக்க முடியாத அந்த காலத்தில் கூட இயேசுப்பா நம்மகிட்ட கனியை எதிர்பார்க்குறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இவ்வளோ பாடுகள் இருக்கிறவன், நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவன், நம்மளுக்கு இவ்வளவு நம்ம மாத்தாளை போல ஒரு என்ன எடுத்துக்கிட்டோம்னா நான் தான் இருக்கிறேன். மாத்தாளை போல உலகத்தை வீட்டுக்கு அருகே செய்கிறதுலே ஒரு அப்படிப்பட்டதான ஒரு நிலைமைக்குள்ளாக நம்ம அதையே நினச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம அதில் இருந்து நம்ம அந்த இதுலேயே இருந்து நம்ம கனி கொடுக்குறதுல இயேசுப்பா எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட கனி கொடுக்குற ஒரு அனுபவத்துக்காக நம்ம வரணும்னு சொல்லி நம்ம இயேசுப்பா எதிர்பார்க்குறாங்க. அவருடைய வார்த்தை வந்து நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்போது தான் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தன்மையில் நதிகள் ஓடும் சொல்லி இயேசுப்பா சொல்றாங்க. நாம அப்படிப்பட்டவர்களாக அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருக்குள்ள நிலையத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளாக நம்ம வரணும்னு சொல்லி இயேசுப்பா எதிர்பார்க்கிறாங்க. அடுத்த அவரோட தாகம்
தீர்க்க சொன்னவர் நம்முடைய இயேசு. நீதிமொழிகள் 25:21. உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. கட்டளை ரோமர் 12:20. அன்றியும் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பால் கொடு. நீ எப்படி செய்வதினால் அப்படி தரலை அவன் தலைமுறை குவிப்பாய். நம்ம சத்துரு பசியா இருந்தா நமக்கு ஆகாரம் கொடுக்கணுமா, அவன் தாகமா இருந்தால் நம்ம குடிக்க தண்ணீர் கொடுக்கணுமா, அப்படி நம்ம அப்படிப்பட்டதான நம்முடைய மனப்பக்குவங்கள் அப்படி வரணும். அப்படி வரும்போதுதான் மத்தேயு 25:35. பசியாய் இருந்து எனக்கு போஜனப்படுத்தீர்கள், தாகமாய் இருந்து என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்து என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். இது எந்த நேரத்தில் சொல்றாங்க, வலது பக்கத்தில் இப்பொருளை பார்த்து சொல்றாங்க. நம்ம இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்ம இடத்துல இருந்தாக்கி அவருடைய வருகையில நம்ம நியாயத்திற்கு நாட்களை நம்ம இயேசப்பா நம்மளை பார்த்துட்டு சொல்றாங்க. நான் அவருக்கு நம்ம மற்றவங்களுக்கு இந்த சிறியவர்களுக்கு நீங்க வேறு சிறுகள் அதை எனக்கே சேரல இயேசப்பா சொல்றாங்க. நம்ம அப்படி செய்யும் போதுதான் அந்த இயேசப்பாவோட கூட நம்ம இருக்கும்போது அப்போ அந்த வலது பக்கத்தில் நம்ம இருப்போம். அந்த வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து இயேசப்பா இந்த வார்த்தையை சொல்றாங்க. பசியா இதை எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இதை தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இதை என்னை சேர்த்து கொண்டீர்கள் சொல்லி இயேசப்பா சொல்றாங்க. நம்ம அப்படிப்பட்டதான அனுபவத்துக்குள்ளாக நம்ம கடந்து வரும்படியாக நம்ம இயேசப்பா நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அயலான தெரிந்து விடப்பட்டவர்கள் சிலர். இந்த இடத்துல நாம் தெரிந்து விடப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த இடத்துல இந்த ஆராதனை நம்ம கலந்து இருக்கிற நாம அவர் விரும்புகிற இந்த தாகத்தை தீர்க்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறும்படியாக இயேசப்பா இருக்கிறாங்க. அதை நாம் எல்லாமே அதை செய்யும்படியாக நம்ம அழைக்கப்பட்டோம். அதை சிந்தித்து செயல்படுவோம். அடுத்த தாகமாய் இருங்கள். சங்கீதம் 42:1-2. நம்ம ஆத்மாவை இயேசுவை தேடுவதில் நம்ம அதை தாகமாக இருக்கணும். அந்த தாகம் நமக்கு கட்டாயம் மிகவும் அவசியமானது. நம்ம இயேசுவை தேடணும். ஒவ்வொரு நாளும் அவருக்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் நமக்குள்ளாக வரணும். அப்போதான் நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறது வந்து அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம அந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன்னு சொன்னாக்கி நம்ம எத்தனை பேர் இந்த உலகத்துல நம்ம நேற்று பார்க்கறவங்க இன்னைக்கு இல்லை, ஆனா நம்ம இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. அவர் நம்ம வந்து நம்ம மீது அதிகம் அதிகமா நேசிக்கிறார். அந்த வருஷமே இருக்கட்டும், இந்த தோட்டக்காரன் சொன்னது போல இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை பற்றி எரு போடுவேன், அது கனி கொடுக்கும், அது கொடாவிட்டால் நான் அதை வெட்டி போடுவேன்னு சொன்னது மாதிரி நம்மளை திருப்பியாக இந்த நாட்களை வச்சிருக்கிறாங்க. கனி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வச்சிருக்கிறாங்க. இனி வரும் நாட்கள்ல நம்ம இயேசுவுக்காக நம்ம கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம கடந்து வருவோம். ஒவ்வொரு அதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ஒவ்வொரு அதை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் வந்து கனி கொடுக்கிற அனுபவத்துக்குள்ளாக வரணும்னு சொல்லி மிகவும் அதிகமாக வாஞ்சிக்கிறாங்க. நம்ம கனி கொடுக்கும்போது புறஜாதி மக்கள் இந்த தொழிலுக்கு அல்லாத ஆடுகளும் இந்த இடத்துக்கு வருவாங்க. நம்ம இப்படிப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் நம்ம மற்றவர்களை குறை சொல்லி நம்ம போகலாம்னு சொன்னாங்க. அவங்க அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க நினைப்பாங்க, நம்ம இன்னொருத்தரை பற்றி குறை சொல்லி அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க நினைப்பாங்க, நம்ம இவங்களே இப்படி இருக்காங்க, நம்ம எப்படி அவங்க அந்த இடத்துக்கு நம்ம குழந்தைய விசேஷத்துக்கு சொல்லணும், நம்ம எப்படி அதை கேட்கணும்னு தான் நினைப்பாங்க. நம்ம அப்படிப்பட்டதான அந்த கனி கொடுக்குற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம கடந்து வருவோம். சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாரமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் உண்டாய்த்ததும் கண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மில் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஒரு வறண்ட நிலத்துல வந்து நம்ம தண்ணீர் நம்ம பாசணும்னு சொன்னாங்க. அந்த தண்ணீரை குடிச்சுட்டே இருப்போம் தானே. அதே போல நம்ம இயேசுப்பாவை நல்லா தேடுகிறாங்க. அப்படி இப்போ ஒரு ஒரு தாகத்தோடு நம்ம இருக்கணும்னு சொல்லி இயேசுப்பா வருகிறாங்க. அந்த அதிகாரமே நம்ம தேடணும்னு சொல்லி அதிகாரமே தேடி என்னை கண்டடை வரணும்னு சொல்லி அவருடைய வேத வசனம் சொல்லுறது. அந்த வசனத்தின்படி நம்ம அதிகாரமே தேடணும்னு சொல்லியிருக்கு. சொல்லும்போது எனக்கு காலையிலே நான் ஆலயத்துக்கு வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ ரொம்ப நாட்கள் என்னால் காலையில் வர முடியல. அந்த மரக்கடை போலவங்களுக்கு பிரகாரமும் கட்டளைகள் அப்படியே நினைத்து கொண்டு அதை வந்து ஏற்ற நேரத்தில் செய்ததை செய்யலாம். ஆனால் நம்ம சுறுசுறுப்பாக செய்ய வேண்டிய ஆள் கிடையாது. அதனால அந்த வேலையை நினைச்சு எனக்கு காலையில் ஆலைக்கு வராமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஐயாவது சில நாட்களில் வந்து ஆவிலேயே அந்த ஆடை நடக்கும்போது எனக்கு நான் வீட்டில் சமையல் வீட்டில் நிற்க அந்த அடுப்பாடியில் நிற்கும் போது எனக்கு நல்லா கேட்கும். அப்போ என் மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம இன்னைக்கு இந்த இதை மிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒவ்வொரு நாளும் அதை நினைப்பேன், நம்மளுக்கு எப்படியாவது காலேஜ் சொல்லிக்கிட்டு வரான்னு சொல்லி இருக்கேன். நான் நைட்டு சொல்லிக்கிறது நான் ரொம்ப விரும்ப மாட்டேன். எனக்கு காலேஜ் சொல்லிக்கு எப்படியாவது வந்துருப்பேன் முன்னாடி. இப்போ ரொம்ப நாட்களாக என்னால் வர
வர்றதுக்கு உதவி செய்வார்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆண்டவர்களாக. அதுக்கப்புறம் நம்ம வறண்ட நிலத்தை போல நம்ம இயேசுவை நம்ம தேடணும். அப்படி தேடும்போது நிச்சயமா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைங்களாக நம்ம இருப்போம். ஏசாயா 44 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன். வறண்ட நிலத்தில் நாறுகளை ஊற்றுவேன் என்றேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன். வறண்ட நிலத்தில் நாறுகளை ஊற்றுவேன் என்றேன். ஊற்றுமையாகும் வண்ணமரே தாகத்தோடு காத்து வைக்கிறேன். ஊற்றுமையா அவருடைய அந்த நம்முடைய தாகத்தோடு நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்ற தாகமாய் நம்முடைய ஆத்மா மற்றவர்களுக்கு அது ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். நம்ம இந்த வேத வசனங்களை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு அது ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்டதான அந்த நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததியுடைய ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் நம்ம சுதந்திரத்துப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததுல இயேசுப்பா நம்மளுக்கு இந்த உலகத்துல நம்ம பாடல்கள் இதில் கடந்து செல்ல முடியாத நம்முடைய வேத வசனம் நம்மளுக்கு அப்படிதான் நம்ம சொல்லியிருக்குது. அந்த பாடலின் மத்தியில இயேசுப்பாவை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடும்போது நம்முடைய வசனத்தின் மீது நம்ம தாகம் உள்ளவர்களா இருக்கணும். எனக்கு இந்த இடத்துல வந்ததுக்கு நான் சுவிசேஷத்துக்கு தாகத்தை நான் எடுத்து வைக்கல. அதனால எனக்கு இந்த இடத்துல நம்ம பவுல் சொல்றது மாதிரி சுவிசேஷத்தை நான் செய்யாதிருந்தால் எனக்கு ஐயோ சொல்லியிருக்காரு. சுவிசேஷம் சொல்றது நம்மளோட கடமைன்னு சொல்லியிருக்குது. அந்த சுவிசேஷத்தை சொல்கிறவர்களாக நான் இவ்வளவு நாளும் நம்ம அப்படி இருக்கலாம். இனி அப்படிப்பட்டதான் அன்புக்குள்ளாக நம்ம கடந்து வருவோம். இந்த உலகம் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அவருடைய வருகை இருக்குமே சொல்லியிருக்குது. அப்படி அந்த அன்புக்குள்ளாக நான் கடந்து வருவோம். ஒவ்வொருவரும் அவருக்கு முன்பதாக அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக கனி கொடுக்கிற ஒரு அன்புக்குள்ளாக நம்ம கடந்து வருவோம் என்று சொல்லி அவருக்குள்ளாக நான் கிறிஸ்துக்குள்ளாக நான் நம்புகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவாதி தேவன் அப்படியே மாற்றுவாராக. இந்த இடத்துல நம்ம ஒரு சில நிமிடங்களாக நாம் இயேசுவோடு அவர்களிடத்துல ஒப்பு கொடுத்து செவிப்போம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, துதிக்கிறோம் இயேசுப்பா. நன்றியோடு விசுவாசிக்கிற தகப்பனே, ஹல்லேலூயா. இயேசுப்பா, எங்கள் ஆத்ம தாகத்தோடு தகப்பனே, எங்களுடைய ஆத்மாவுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இடத்துல எதிர்பார்க்கிறீங்க இயேசுப்பா. அம்மே ஆண்டவரே, நாங்கள் தாகத்தோடு இருக்கிற அந்த அனுபவத்திலே இயேசுப்பா, நான் உங்களுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கிறவர்களாக தகப்பனே, எங்களுக்குள்ளாக ஒரு வசனத்தின் மீது தாகம் வர வேண்டும் தகப்பனே. அம்மே இயேசுப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா, உண்மை தேடுகிறதே எங்களுக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும் தகப்பனே. இயேசுப்பா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஹல்லேலூயா. துதிக்கிற தகப்பனே, எங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதே எங்களுக்கு ஒரு தாகம் இருக்கணும் இயேசுப்பா. அப்படிப்பட்டதான பிள்ளைகளாக என் தேவதை தேவனை மாற்ற முடியாத சொல்லிக்கிற தகப்பனே, எங்களுக்காக அடிக்கப்பட்டதே இயேசுப்பா. எங்களுக்காக உங்க இரத்தத்தை ஆசீர்வதிங்களே இயேசுப்பா. அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை மீட்டு பண்ணீங்களே தகப்பனே. ஆத்தும மீட்பு அருமையானது என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசுப்பா. நீ வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை என் தேவாதி தேவன் ஹல்லேலூயா துதிக்கிற இயேசுப்பா. நீ கழுவி சுத்திகரிக்க முடியாத சொல்லிக்கிற தகப்பனே, ஹல்லேலூயா துதிக்கிற இயேசுப்பா. என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாய் கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிற தகப்பனே. ஆமே ஆண்டவர், இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் தியானிக்கும் பொழுது தகப்பனே, ஒரு சில மனிதர்கள் தகப்பனே தங்களோட வாழ்நாட்களை தற்கொலைக்கு நேராக கடந்து செல்லும் பொழுது இந்த ஆவியானவர்களை துதிக்கிற வேத வசனமானது அவர்களுக்குள்ள கிரியை செய்ய தகப்பனே. அப்படியாக அந்த வசனத்தின் மீது தாகம் உள்ள பிள்ளைகளாக என் திருச்சபை பிள்ளைகளை என் தேவ மாற்றும்படியாக சொல்லிக்கிற தகப்பனே. ஆமே ஆண்டவரை துதிக்கிற இயேசுப்பா. புத்தியுள்ள மனவாட்டியாக தகப்பனே, என் திருச்சபை பிள்ளைகளை என் தேவன் தெரிந்து கொள்ளும்படியாக சொல்லிக்கிற தகப்பனே. அப்படியே நீ மாற்றி கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஆமே ஆண்டவரை துதிக்கிற இயேசுப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் தகப்பனே உமக்கு தெரிந்து கொள்ளும்படியாக தகப்பனே ராஜாமே ஸ்தோத்திரிக்கிற இந்த சமயத்திலே நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. அப்படியே நீ மாற்ற போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா துதிக்கிற இயேசுப்பா. ஆமே ஆண்டவரே, இந்த வேத வசனமானது தகப்பனே கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது தகப்பனே. அந்த வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு என் தேவன் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிற தகப்பனே. அப்பாமை துதிக்கிற வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதனால் தெசலோனிக்கேயர் உலகளை பார்க்கல நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே தகப்பனே. அப்படிப்பட்டதான நற்குணசாலிகளாக தகப்பனே ஒரு நறுமணம் வீசக்கூடிய வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என் தேவன் கொடுத்து
மாற்றும்படியாய் செபிக்கிற தகப்பனே ஆமென் இயேசுவே இந்த திருச்சபை பெண்களை அப்பா எழுந்து பிரவாசிக்கிற பிள்ளைகளாக என் தேவன் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிற தகப்பனே எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக நாங்கள் செபிக்கிற ராஜா ஹல்லேலூயா துதிக்கிற இயேசுப்பா அப்பா துதிக்கிற மும்பை பட்டணத்திலிருந்து எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக கொடுத்திருக்கிற பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற தகப்பனே குழந்தை பாக்கியம் இல்லாமல் கூட தகப்பனே அப்பா எங்களுடைய ஆலயத்துக்கு பணத்தை கொடுத்திருக்கிறாங்க இயேசுப்பா அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை என் தேவன் அருள் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிற தகப்பனே என்ன கொடுக்க வேண்டும் என்ற சொல்லி மனதுள்ள பிள்ளைகளுக்கு என் தேவனாக கர்த்தர் காரியத்தை கைப்பிடி வர பண்ணும்படியாக செபிக்கிற தகப்பனே உள்ளத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணம் இருக்கிறது தகப்பனே ஆனால் அதை கொடுப்பதற்கு எனக்கு ராணி இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறோம் பிள்ளைகளுக்கு என் தேவனாக கர்த்தர் பரலோகத்தின் தேவன் ஒத்தாசை அனுப்பும்படியாக செபிக்கிற தகப்பனே ராஜாவை துதிக்கிற இயேசுப்பா எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்கான அந்த 50 லட்சம் ரூபாயை என் தேவனாக கர்த்தர் இந்த மாத இறுதிக்குள்ளாக சந்திப்போகிறேன் கிருபைக்காக துதிக்கிற தகப்பனே நீரைஸ்வரிய சாமணர் ராஜா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே அப்பாவை துதிக்கிற வெள்ளியம் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சொல்லின தகப்பனே ஆமென் ஆண்டவரை துதிக்கிற இயேசுப்பா உம்முடைய கரத்திலே நாங்கள் வாங்கி இயேசுவின் ஆலய கட்டுமான பணிக்கு கொடுப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கல்வியின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நான் செபிக்கிற தகப்பனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இடைப்படும்படியாக செபிக்கிற தகப்பனே ராஜாவை துதிக்கிற இயேசுப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாக தகப்பனே இந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றினார் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் தகப்பனே இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என் தேவனாகிய கர்த்தர் தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிற தகப்பனே ராஜாவை துதிக்கிற இயேசுப்பா துதிக்க நன்மைக்கு யாவற்றையும் உமக்கு செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா. முதல் பிரசங்கம் வந்தது யாருன்னு சொல்ல முடியுமா? யாரோ ஒருத்தர் சொல்லுவோம். நான் வந்த புதுசுல முதல்